பேப்பர் வந்து நிறைய டைப்ஸ் கீழே பிரிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ரிசர்ச் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த ரிசர்ச் ஒர்க் வந்து ஒரு ஒரிஜினல் ஸ்டடி அப்படின்னா அது வந்து ஒரிஜினல் ரிசர்ச் ஆர்டிக்கல் அப்படிங்கிற ஃபார்மேட்டில் பண்ணலாம். இல்லை மற்றவங்க பண்ண ஒர்க்கை வந்து நீங்கள் ஒரு லிட்ரேச்சர் ரிவ்யூ மாதிரி பண்ணுறீங்க, எல்லாரும் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ COVID-19 சித்தா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் அப்படின்னு ஒரு ரிவ்யூ ஆர்டிக்கலை கன்சாலிடேட் பண்ணி எழுதுறதுக்கு பேர் ரிவ்யூ ஆர்டிக்கல். சிஸ்டமேட்டிக் ரிவ்யூவும் அதே மாதிரி தான். மற்றவங்க பண்ண ஒர்க்கை வச்சு நம்ம சிஸ்டமேட்டிக்காக அதை ரிவ்யூ பண்ணி அதில் சில அனாலிசிஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணலாம். ப்ரீஃப் ரிப்போர்ட்ஸ், நீங்கள் ஏதோ சின்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபைண்டிங் ஏதோ வந்திருக்குது, அது ஒரு ஒரிஜினல் ரிசர்ச் ஆர்டிக்கல் அளவுக்கு இல்லை அப்படிங்கும்போது ஷார்ட் கம்யூனிகேஷனாவோ ப்ரீஃப் ரிப்போர்ட்ஸாவோ கம்மியான வேர்ட்ஸில் பப்ளிஷ் பண்ணலாம். கேஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் சீரீஸ். ஸோ ஒரு பேஷண்ட்டை பார்க்குறீங்க, அவங்களுக்கு இருக்கிற ஒரு டிசீஸ், ஸோ அவங்களுக்கு இருக்கிற கண்டிஷன் வந்து வித்தியாசமாக இருக்குது அப்படின்னா தட் கேன் பிகம் அ கேஸ் ரிப்போர்ட்ஸ் ஆர் கேஸ் சீரீஸ். நிறைய பேஷண்ட் வச்சு பண்ணும்போது கேஸ் சீரீஸ். கடைசியாக லெட்டர் டு எடிட்டர். ஒரு சின்ன விஷயம் நீங்கள் வந்து ஒரு அந்த எடிட்டருக்கு சொல்ல போகிறீங்க, ஒரு பேப்பர் படிச்சிங்க ஒரு ஜேர்னலில், அதில் வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம், இல்லை அதில் ஏதாவது ஒரு தப்பு இருக்கலாம், அதை வந்து நீங்கள் எடிட்டருக்கு வந்து எழுதலாம். டியர் எடிட்டர், நான் இந்த மாதிரி இந்த பேப்பர் படித்தேன், இதில் எனக்கு என்னோட கருத்து இது, அந்த மாதிரி எழுதுறதுக்கு பேர் லெட்டர் டு எடிட்டர். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் manuscripts. So based on your work you can choose which type of manuscript you are going to write. So இங்க பாத்தீங்கன்னா எந்த டைப் ஆஃப் மேனுஸ்கிரிப்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு காட்டுது. ஸோ ரிவ்யூ ஆர்டிக்கிளுக்கு தான் அதிக மதிப்பு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரிஜினல் சயின்டிஃபிக் ஆர்டிக்கிள், அப்புறமா ஷார்ட் ரிப்போர்ட்ஸ், லெட்டர் டு எடிட்டர் அண்ட் கேஸ் ரிப்போர்ட்ஸ்க்கு அந்த அளவுக்கு வேல்யூ கிடையாது. ஸோ ரிவ்யூ ஆர்டிக்கிள் எழுதுறது யூஸ்வலாக வந்து கொஞ்சம் பெரிய லெவலில், இப்போ ஒரு ஃபேக்கல்ட்டி பொசிஷனில் இருக்கவங்க தான் ரிவ்யூ ஆர்டிக்கல் எழுதுவாங்க, அதுக்கு நிறைய மதிப்பு இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட் லெவலில் நம்ம ஒரிஜினல் சயின்டிஃபிக் ஆர்டிக்கல் எழுதலாம். ஓகே, ஸோ ஒரு பேப்பர், ஒரு சயின்டிஃபிக் பேப்பர், அதை எப்படி நம்ம வந்து பிரிக்கலாம்? நீங்கள் எந்த சயின்டிஃபிக் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கன்னாலும் இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இம்ராட் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. ஐனா இன்ட்ரடக்ஷன், எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெத்தட்ஸ், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரிசல்ட்ஸ் அண்ட் டிஸ்கஷன். ஸோ இதுதான் வந்து பேசிக் ஸ்கெலட்டன். எந்த பேப்பர், எந்த சயின்டிஃபிக் எழுதுறதா இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரடக்ஷன் இருக்கும், அப்புறம் மெத்தட்ஸ் எப்படி பண்ணோன்னு இருக்கும், ரிசல்ட்ஸ் என்ன கண்டுபிடிச்சிங்க, அப்புறம் டிஸ்கஷன். இன்ட்ரடக்ஷன்ங்கிற பார்ட் எதுக்குன்னா, எதுக்காக நீங்கள் இந்த ஸ்டடியை பண்ணீங்க அதை எழுதுறது தான் இன்ட்ரடக்ஷன். எப்படி பண்ணீங்க அதுதான் மெத்தட்ஸ். என்ன கண்டுபிடிச்சிங்க அதுதான் ரிசல்ட்ஸ். அதனால என்ன, ஸோ வாட், அதை தான் வந்து நீங்கள் டிஸ்கஷனில் எழுதணும். எதனால் இந்த ரிசல்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதை பற்றி எழுதுறது தான் டிஸ்கஷன். ஓகே, ஸோ பேசிக்காக இந்த ஒரு ஸ்லைடு தான் வந்து உங்களுக்கு ஒரு உங்கள் மெமரியில் இது இருக்கணும். ஓகே, ஸோ எதுக்காகங்கிறது இன்ட்ரடக்ஷன், எதுக்காக இதை பண்ணணும் அது இன்ட்ரடக்ஷன், எப்படி பண்ணணும் மெத்தட்ஸ், என்ன ரிசல்ட் வந்துச்சு இதனால் என்ன அதுதான் டிஸ்கஷன். ஸோ ஒரு இனிஷியலாக நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாக் இருக்கும். இப்போது எப்படி பிளான் பண்ணணும்னு பார்த்துட்டீங்க, இன்ட்ரடக்ஷன் எப்படி எழுதணும் இதுன்னு. ஸோ என்ன பண்ணுங்கள், எல்லாத்தையும் வந்து நீங்கள் எழுத ஆரம்பிச்சிருங்க. யார் என்ன சொன்னாலும் கவலைப்படக்கூடாது, நம்மளாக எழுத வேண்டியதான், நம்ம எழுதுறதான், நம்ம தான் ஆத்தர். ஸோ வந்து அந்த ஜேர்னலில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பண்ணுங்கள், இந்த ஃபாண்ட்டில் பண்ணுங்கள், இவ்வளோ வேர்ட்ஸ்குள்ளே பண்ணுங்கன்னு. அதை மட்டும் வி ஷுட் ஸ்டிக் டு தேட். அதை பற்றி எழுத ஆரம்பிக்கணும். எழுத்துனதுக்கப்புறம் நீங்களே அதை படித்து பார்க்கணும், திரும்பவும் படிக்கணும். உங்களோட பேப்பருக்கு நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் ரீடர், அதனால் யூ ஹாவ் டு கோ த்ரூ யுவர் பேப்பர் அகெயின் அண்ட் அகெயின். ஸோ நம்ம பேப்பரை நம்மளே படித்து பார்க்கும்போது சில நேரம் நமக்கே கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும், என்ன இப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னு. அப்போ என்ன செய்வோம், அதை திருத்துவோம், திரும்பவும் சரி பண்ணி பல வெர்ஷன்ஸ் ஆஃப் எடிட்டிங் போகணும். அப்புறம் உங்களோட கோ ஆத்தர்ஸ், உங்களோட மற்ற ரிசர்ச்சில் இருந்தவங்களுக்கு கொடுத்து அவங்கள படிக்க சொல்லுங்கள். உங்கள் கண்ணில் தப்புற சில விஷயங்கள் அவங்க கண்ணில் சிக்கலாம். அப்புறம் அந்த மாதிரி when it goes around, அப்போதான் வந்து ஒரு வைரக்கல்ல பட்டை தீட்டுற மாதிரி வந்து ரொம்ப கேவலமாக இருந்த ஷேப்பில் இருந்தாலும் அடுத்து வரும்போது உங்கள் பேப்பர் ஃபைனல் ஸ்டேஜில் வரும்போது ஒரு முழு வைரமாக மின்னும். ஓகே, ஸோ பேப்பர் எழுதும்போது நமக்கு அடுத்து வர ஒரு முக்கியமான ஒரு பயம், ஒரு தடங்கல் வந்து நம்மளோட லாங்குவேஜ். ஓகே, நம்ம எல்லாருமே வந்து இந்தியாவில் தான் பிறந்திருக்கோம். ஓகே, நம்ம யாருமே வந்து லண்டன்லேருந்தோ இல்லை அமெரிக்காலேருந்தோ வரல. ஸோ நம்மளோட தாய்மொழி வந்து இங்கிலீஷ் கிடையாது. பட்
சயின்டிஃபிக் ரைட்டிங் நம்ம பப்ளிகேஷன்ஸ்க்கு உலகம் மொத்தமும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி போகணுன்னா வி ஹேவ் டு ரைட் இன் இங்கிலீஷ். ஓகே, வேற வழி கிடையாது. அப்போது கிராமர் ரொம்ப முக்கியம். ஓகே, ஒரு பேப்பர் வந்து நல்லா எழுதுறதுனால ஒரு மோசமான பேப்பர் கூட நல்லா தெரிய மாதிரி பண்ண முடியும் பை குட் ரைட்டிங். ஒரு நல்ல ரிசர்ச் ஒர்க்காக இருக்கும், நல்லாவே ஒரு சாலிடான ஒர்க்கை தப்பான இங்கிலீஷில் எழுதுறதுனால அது நல்ல பேப்பர் மாதிரி தெரியாமவும் போயிடும். ஸோ படிக்கிறவங்க அந்த கிராமர் மிஸ்டேக்கை பார்த்து அதனால வந்து அவங்களுக்கு அது பிடிக்காம போயிடும். ஸோ கிராமருங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல ரொம்ப வெறுப்போட படித்த இங்கிலீஷ் கிராமர் இப்போவும் நமக்கு கை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லெட்ஸ் ஈட் போட்டு ஒரு கமா போட்டு கிராண்ட்மா அப்படின்னா பாட்டி சாப்பிடலாம். அந்த கமா போடலை அப்படின்னா லெட்ஸ் ஈட் கிராண்ட்மா, பாட்டியவே சாப்பிட்றலாங்கிற மாதிரி. ஓகே, ஸோ ஒரு சின்ன கமா தான் வந்து டிசைட் பண்ணுது நீங்கள் சைக்கோவா இல்லையா அப்படின்னு. ஓகே, ஸோ இதில் என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பங்க்சுவேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கிராமர் அண்ட் பங்க்சுவேஷன்ஸ் ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் கிடையாது. ஸோ ஆனால் சப்மிட் பண்ணும்போது ஃபார் chances of approval of our manuscript should be in good English. ஸோ என்ன பண்ணணும், இப்போ நமக்கெல்லாம் என்ன ஆச்சுன்னா ஒரு பிரச்சனை, நிறைய நம்ம வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஃபுல் ஃபார்ம்லேயே நம்ம எதையுமே எழுதுறதில்ல. யூனா ஒய்ஓயூன்னு எழுத மாட்டோம், யூ தான் எழுதுவோம். ஸோ இந்த மாதிரியான அந்த ஷார்ட் லாங்குவேஜஸ் எல்லாத்தையும் பேப்பரில் வரக்கூடாது, ஃபுல் ஃபார்மில் எழுதணும். அதே மாதிரி ஸ்பெல்லிங்ஸ் வந்து இட் குட் பி யூஎஸ் இங்கிலீஷ் ஆர் யூகே இங்கிலீஷ் ஸ்டைல், ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எழுதக்கூடாது. இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் யூகே இங்கிலீஷ் all through the manuscript, it should be UK English or it should be US English spelling. So when you type your manuscript in Microsoft Word, always remember to turn on the spell check feature. So you should have seen ஒரு மாதிரி ஒரு ரெட் கலர்ல வந்து அண்டர்லைன் பண்ண ஒரு மாதிரி கர்வி லைன்ஸா. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதோ மிஸ்டேக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ that will help you to avoid certain spelling mistakes. அதுக்கும் மேலே நான் பர்சனலாக சஜஸ்ட் பண்ணுறது grammarly.comனு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகே, ஸோ நீங்கள் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட அசைன்மெண்ட்ஸ் ஆர் உங்களோட ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் ஆர் வென் யூ ரைட் சம்திங் சயின்டிஃபிக் ரைட்டிங், ஆல்வேஸ் யூஸ் grammarly.com. இது வந்து ஒரு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆன்லைன் கிராமர் செக்கர். இது வந்து ஃப்ரீ, பர்சனல் யூஸுக்கு ஃப்ரீ. ஓகே, ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு ஒரு சைன் அப் பண்ணி ஒரு ஐடி கிரியேட் பண்ணணும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ்ட், அதனால வந்து கான்ஸ்டண்ட்டாக அது வந்து இவால்வ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அது என்ன பண்ணும், உங்களோட ஸ்டைல் எப்படி இருக்கணும், மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை நீங்கள் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தை போடலாமே, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ உங்களோட ஒரு 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 பேப்பரை ஒரு கிராமர்லிக்குள்ளே போட்டு அது சஜஷனுக்கு அப்புறம் வெளியே எடுக்கும்போது இட் பிகம்ஸ் ஆஸ் குட் அஸ் அ நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேப்பர். ஒரு யூகேல இருக்கிற ஒருத்தன் வந்து ஒரு பேப்பரை எழுதுனானா அது எப்படி இருக்குமோ அதே மாதிரி உங்கள் பேப்பரையும் மாற்றக்கூடிய ஒரு அருமையான ஒரு டூல் இது. அண்ட் நல்ல விஷயம் என்னன்னா இது ஃப்ரீ. இன்னும் இது பணம் கட்டி பண்ணால் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு, பட் நமக்கு ஃப்ரீயான அந்த ஃப்ரீ சர்வீஸே போதும். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா கிராமர் செக் பண்ணுது, ஸ்பெல்லிங் செக் பண்ணுது, பங்க்சுவேஷன்ஸ் செக் பண்ணுது, கன்சிஸ்டன்சி செக் பண்ணுது, உங்களுக்கு ஈவன் சஜஷன்ஸ் கூட சொல்லணும், இந்த மாதிரி மாற்றலாமே அந்த மாதிரி. ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், நீங்கள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, grammarly.com. இது திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். ஸோ இப்போ பாருங்க, நான் வந்து ஒரு பேப்பர் வந்து இதில் உள்ள போட்டு செக் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா இந்த அலர்ட்ஸ் காட்டுது பாருங்க, கிராஸ் செக்ஷனல் நடுவில் வந்து ஹைஃபன் ஆட் பண்ணு அப்படின்னு சொல்லுது, ரீப்ளேஸ் பண்ணு லாங்கருங்கிறது, அந்த மாதிரி நிறைய சொல்லும். அதோட அலர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணிட்டோம்னா இட் பிகம்ஸ் ஃப்ளாலெஸ் இங்கிலீஷ். ஸோ திஸ் இஸ் அனதர் ஆல்டர்னேட்டிவ். ஸோ இஃப் யூ ஆர் நாட் ஹாப்பி வித் Grammarly, you can go to onlinecorrection.com. Again, this is also free to use. Just you have to copy and paste whatever text you have. It will give you suggestions for improving. ஒரே பிரச்சனை என்னன்னா இதில் வந்து கொஞ்சம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும், ஃப்ரீ சர்வீஸ்ங்கிறதுனால. அதுதான் உங்களோட பிஸ்னஸ் மாடல். ஸோ அதை நீங்கள் சகிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா onlinecorrection.comலையும் யூ கேன் கரெக்ட் யுவர் கிராமர். ஓகே, பிளஜியரிசம். பிளஜியரிசம்னா என்ன? இந்த அனிமேஷன் சொல்ற மாதிரி ஒருத்தங்களை பார்த்து காப்பி பண்றது. ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி வந்து பிளஜியரிசம் எப்படி டிஃபைன் பண்ணுதுன்னா, டு டேக் அண்ட் யூஸ் த ரைட்டிங்ஸ் ஆஃப் another
ஓகே, ஸோ ஏற்கனவே ஒருத்தவங்க எழுதி வச்சிருக்கிறத நீங்க கிரெடிட் கொடுக்காம எடுத்து நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் பிளஜியரிசம். So there are three types of common types of plagiarism. One is direct plagiarism, copying the text word by word. Another one is accidental plagiarism. So when you are writing something accidentally, you could put words from the another source. That is accidental. Self plagiarism is your own wordings you could be copying from a previous paper. So of all the three types, the most important thing is direct plagiarism. It is a word for word transcription of someone else. இதை இன்னும் தெளிவாக சொல்லணும்னா அடிச்சாங்க காப்பி. ஓகே, ஸோ அப்படியே எடுத்து மனசாட்சியே இல்லாமல் காப்பி அடிக்கிறதுக்கு பேர் தான் டைரக்ட் பிளஜியரிசம். இது வந்து டோட்டலி அன்எத்திக்கல், டிஸ்ஆனஸ்ட். இது வந்து நீங்கள் இந்த மாதிரி டைரக்ட் பிளஜியரிசம் பண்ணியிருக்கீங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்கள் மேலே டிசிப்ளினரி ஆக்ஷனை எடுக்க முடியும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு பேப்பர் ஜேர்னல் ஆஃப் அப்ளைட் சயின்சஸ் ரிசர்ச் அப்படிங்கிற ஜேர்னலில் 2007 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்கன்னா எஜிப்டில் பண்ணியிருக்காங்க இந்த பேப்பர். ஸோ இதோட டைட்டில் பாருங்க, ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபெனுக்ரீக் ஆல்கலாய்டு எக்ஸ்ட்ராக்ட் இன் ஸ்ட்ரெப்டோசோட்டோசோயின் இன்டியூஸ்ட் ஹைப்பர் கிளைசிமிக் ரேட்ஸ். ஸோ இவங்க இந்த பர்டிகுலர் சயின்டிஸ்ட் வந்து தே ஹவ் டன் சம்திங், தே ஹவ் பப்ளிஷ்ட் ஓகே இன் 2007. ஸோ இந்த பேப்பர் பாருங்க, இட் இஸ் 2009 எங்க இன்டர்நேஷனல் ஜேர்னல் ஆஃப் ஃபார்ம் டெக் ரிசர்ச் அப்படிங்கிற இந்தியன் ஜேர்னல்ல இந்தியன் சயின்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. டைட்டில் பாருங்க, ஆன்டி டயபெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபெனுக்ரீக் ஆல்கலாய்டு எக்ஸ்ட்ராக்ட் இன் வேற மாத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெப்டோசோட்டோசோயின் இன்டியூஸ்ட் இருக்குல்ல, இதுல ஆலக்சோன். மற்றபடி பாத்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட்ல இருந்து எல்லாத்துலயும் அப்படியே லைன் பை லைன் காப்பி அடிச்சிருப்பாங்க. திஸ் இஸ் அடிச்சாங்க காப்பி ஆர் டைரக்ட் பிளஜியரிசம். ஸோ இதில் ஒரு காமெடியான விஷயம் என்னென்னா, கீவேர்ட்ஸ்க்கான ஸ்பெல்லிங் வந்து கீவேர்ட்ஸ் அப்படின்னு வந்து தப்பாக இருக்குது அந்த ஒரிஜினல் ஆர்டிக்கிளில். இவங்க காப்பி அடித்தவங்க அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட சேர்த்து அடிச்சிருக்காங்க பாருங்க, கீவேர்ட்ஸ்ன்னு இருக்கு. ஸோ அடிக்கும்போது ஈயவும் சேர்த்து அடிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து இப்போ இந்த சயின்டிஸ்ட்க்கு வந்து இது வந்து ஒரு தப்பான விஷயம், ஒரு அன்எத்திக்கல் திங். ஸோ இதை பேஸ் பண்ணியே வந்து அவங்க ஒர்க் பண்ணுற ஆர்கனைசேஷன், காலேஜோ யூனிவர்சிட்டியோ வந்து அவங்கள வந்து ஈவன் வேலை நீக்கம் கூட பண்ணலாம். ஏன்னா இது ஒரு மிக பெரும் தப்பு. ஸோ பிளஜியரிசம்ங்கிறது காப்பிங் சம்ஒன் எல்ஸ் ஒர்க் விதவுட் கிவிங் ப்ராப்பர் கிரெடிட்ஸ் இஸ் கன்சிடர்ட் அன்எத்திக்கல். இட் இஸ் அ பிரீச் ஆஃப் அகடமிக் இன்டெகிரிட்டி. ஓகே, ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட டெசர்டேஷனில் கூட நாட் அக்செப்டட். ஸோ இன்னொரு இதுலேருந்து எடுத்து கூகுளில் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லி காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. நீங்கள் அதை உங்களோட வேர்ட்ஸில் மாற்றி எழுதணும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஒரு யூனிவர்சிட்டியிலேருந்தே வெளியே தள்ளிடுவாங்க, ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தால் வேலையிலேருந்தே தள்ள முடியும். இது வந்து ஒரு குற்றம். நீங்கள் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் பிளஜியரிசம். என்ன பெருசாக நடந்துற போது பிளஜியரிசம் பண்ணுறது, நான் யாருக்கும் தெரியாமல் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இவர் யாருன்னு தெரியுமா? பைடன். ஜோ பைடன். எஸ், இவர் தான் வந்து யுஎஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட். யா, இவர் என்ன பண்ணாரு, இவர் வந்து பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டா 1988லயே இருக்கும்போது ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்தாரு. எத்தனை வருஷங்களுக்கு முன்னாடி பாருங்க, 1988. அந்த பேச்சு வந்து அது தயாரிச்சவங்க வந்து ஏதோ தப்பு பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னொருத்தரோட கிட்டத்தட்ட அதே மாதிரியான எக்ஸாக்டா அதே மாதிரி இருக்கிற ஒரு ஸ்பீச்சை எடுத்து இவர் பேசிட்டாரு. இத காரணம் சொல்லியே இவரால் வந்து அந்த பிரசிடென்சியல் எலெக்ஷன்ல இருந்து இவரை வெளியே தள்ளிட்டாங்க. ஸோ ஒரு பிளஜியரிசம் வந்து இந்த மனுஷனை இத்தனை வருஷம் வெயிட் பண்ண வச்சிருக்குது. 1988லயே வந்து போட்டியிட்டவர் இப்போ 2021 தான் வந்து பிரசிடென்ட் ஆயிருக்க முடியும், 2020. ஸோ இது வந்து எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்துக்கோங்க. இன்னொன்று, நம்ம கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ப்ரொஃபஸர் CNR ராவ். இவர் வந்து நம்ம தேசத்தோட பொக்கிஷோன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் தான் வந்து நம்ம இதில் இருக்கிறதுலையே அதிகமான பப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்கிறவர், அதிகமான சைட்டேஷன்ஸ் வச்சிருக்கிறவர். இதில் பார்த்தீங்களா 1,18,759 சைட்டேஷன்ஸ் இவரோட இது இருக்கு. இவர் வந்து நம்மளோட பிரைம் மினிஸ்டரோட அட்வைசர். இப்படிப்பட்ட ஒரு சீனியர் சயின்டிஸ்டே ஒரு பிரச்சனையில் மாட்டினார்.
என்னன்னா இவர் கூட இருந்த இவரோட ஸ்டூடெண்ட் வந்து ஒரு பேப்பர்ல கொஞ்சம் பிளஜரிசம் பண்ணதுனால இவர் அதை கவனிக்காம அது பப்ளிஷ் ஆனதுனால இவரே வந்து இவர் மேலேயே வந்து அது ஒரு பிளாக் மார்க் மாதிரி ஆச்சு. ஸோ இதை நான் என்ன சொல்ல வர்றேன்னா, திஸ் இஸ் த இம்பேக்ட் ஆஃப் ஹேவிங் பிளஜரைஸ்ட் கண்டென்ட் இன் யோர் பேப்பர். உங்க மேல இருக்கிற மதிப்பு வந்து குறைஞ்சிரும். ஸோ யூ ஷுட் பி வெரி கேர்ஃபுல் நாட் டு ஹேவ் எனி பிளஜரைஸ்ட் கண்டென்ட். பட் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு யூ டிடெக்ட் பிளஜரிசம் இன் யோர் பேப்பர்? ஸோ நீங்கள் வந்து ஒரு ஜேர்னலுக்கு வந்து ஒரு பேப்பர் எழுதி சப்மிட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போல்லாம் வந்து ஜேர்னல்ஸ் என்ன பண்ணுறாங்க, அஸ் பார்ட் ஆஃப் தேர் ப்ரீ எடிட்டோரியல் செக்கிங் ப்ராசஸ் தே டூ பிளஜரிசம் செக்ஸ். அவங்க கிட்ட வந்து நிறைய வந்து எக்ஸ்பென்சிவ் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர்ஸ்க்குள்ளே உங்களோட பேப்பரை உள்ள ஃபீட் பண்ண உடனே அது வந்து எங்கெங்கெல்லாம் சோர்ஸ்லேருந்து மேபி காப்பி பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துரும். அது ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஆர்டிகிள் வந்து ரிவ்யூக்கே போகாமல் இட் வில் பி ரிஜெக்டட். ஓகே, ஸோ யுவர் பிளஜரிசம் ஆல்வேஸ் வில் பி செக்ட். ஈவன் இப்போ கூட நீங்கள் பிஹெச்டி தீசிஸ்லாம் சப்மிட் பண்ணும்போது எல்லா யூனிவர்சிட்டிஸ்லையும் இப்போ நவடேஸ் தே ஆர் செக்கிங் பிளஜரிசம். ஸோ டிகிரி வாங்குறதுக்குமே பிளஜரிசம் செக்கிங் தேவைப்படுது. ஆன்லைனில் பிளஜரிசம் செக் பண்ணுறதுக்கு எவ்வளோ டூல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளோ டூல்ஸ் இருக்குது. தலையெல்லாம் சுற்றுதா? ஸோ நம்ம வந்து எதிலெல்லாம் செக் பண்ணலாம்? ஆன்லைன் பிளஜரிசம் செக்கர் ஃப்ரீயாக இருந்தால் நல்லது. நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும். நிறைய வைடாக வந்து அதை கவர் பண்ணணும். உலகம் ஃபுல்லாக இருக்கிறத ரிசோர்ஸஸ் அதிகமாக இருந்தால் தான் நல்லது. செக்யூர்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளோட பேப்பர் அதில் கொடுத்து தான் செக் பண்ணுறோம். இவன் நம்ம பேப்பரை எடுத்துகிட்டு போய் வேற யாருக்காவது கொடுத்துடக்கூடாது இல்லையா? ஸோ இட் ஷுட் பி செக்யூர் அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம அதை எப்படி பண்ணணும்னு கற்றுக்கிறதுக்கே ஒரு டுட்டோரியல் போகிற மாதிரி இருக்கக்கூடாது. ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த நாளும் இருக்கிற மாதிரியான ஆன்லைன் பிளஜரிசம் செக்கர்ஸ் நிறைய இருக்குது. ஆனால் நிறைய ஃப்ரீயாக இல்லாமையும் இருக்குது. நான் அதனால் உங்களுக்காக டர்னிட்ங்கிறது ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான ஒரு மெத்தட். ஆனால் அதுக்கு வந்து பே பண்ணணும். அது எல்லா இடத்துலையும் கிடைக்காது. ஸோ நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது qtext.com. இட் இஸ் அ ஃப்ரீ ஆன்லைன் பிளஜரிசம் செக்கர். ரொம்ப ஈஸியான லே அவுட். ஸோ நிறைய இன்டர்நெட் சோர்ஸஸ்லையும் நிறைய டேட்டா பேசஸ்லையும் இட் செக்ஸ் வாட் எவர் யூ ஃபீட் இன் டு. ஸோ நோ அப்லோட் ஆப்ஷன். வாட் யூ ஹேவ் டு டூ இஸ் யூ ஹேவ் டு காப்பி யுவர் ப்ரிப்பேர்ட் டெக்ஸ்ட், பேஸ்ட் இட். ஈவன் உங்களோட அசைன்மெண்ட்ஸ் ஆர் உங்களுடைய ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ், தீசிஸ் இதை கூட நீங்கள் ஒரு தடவை இதில் செக் பண்ணலாம். இல்லை நீங்கள் கொடுக்குற அசைன்மெண்ட் வந்து காப்பி பண்ணியிருக்கீங்களான்னு உங்களோட ஃபேக்கல்டிஸ் இதில் போட்டு செக் பண்ணலாம். ஸோ இதை நான் பர்சனலாக செக் பண்ணி பார்த்ததுல இது நிறைய பிளஜரிசம் கரெக்டாக கண்டுபிடிச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். உள்ள பேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா 92% சிமிலர். ஏன்னா நான் உள்ள போட்டதே வந்து என்னோட பேப்பர் தான் போட்டு செக் பண்ணேன். ஓகே, அது காட்டுற அந்த கண்டுபிடிச்ச 100% சிமிலர்னு காட்டுறது வந்து என்னோட பேப்பர். another thing is prepostSEO.com. இதுவும் வந்து ஒரு ஃப்ரீ தான், ஈஸி டு யூஸ் ஆன்லைன் பிளஜரிசம் செக்கர். ஆனால் இதில் சில லிமிடேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ரெஜிஸ்டர்ட் யூஸராக இருந்தீங்கன்னா 1000 words தான் பண்ண முடியும். ஓகே, இது வந்து ஒரு ரிப்போர்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துருது, பிடிஎஃப் ஃபார்மேட்லேயோ இல்லை HTML ஃபார்மேட்லேயோ. அகெயின் ஃப்ரீங்கிறதுனால தேர் வில் பி சம் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நம்ம அதை வந்து பொறுத்து தான் ஆகணும். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த ஆன்லைன் டூல்ஸ் ஃபார் பிளஜரிசம் செக்கிங். ஸோ இந்த ப்ரீபோஸ்ட் SEOவில் இந்த மாதிரி தான் இருக்கும். எவ்வளோ % பிளஜரைஸ்ட் கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ யூனிக் கண்டென்ட் இருக்குது, அந்த மாதிரி வந்து ப்ராப்பராக ஒரு ரிப்போர்ட் கொடுத்துரும். எவ்வளோ % பிளஜரிசம் இருந்தால் அது கன்சிடர் அஸ் பிளஜரிசம்? யூஸ்வலாக ஜேர்னல்ஸ் ஒரு 20%குள்ளே இருக்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா யூ வில் பி ரைட்டிங் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் வந்து புதுசாக கிரியேட் பண்ணலை, வேறு யாரோடைய மெத்தட்ஸோ தான் பண்ணுவீங்க. அவங்களுக்கான கிரெடிட் கொடுத்து இவங்களோட மெத்தட் படி ஃபாலோ பண்ணோம் அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. அதனால ஒரு 15 to 20% வரைக்கும் இட் இஸ் அக்செப்டபிள். இஃப் இட் இஸ் மோர் தேன் 25%, it is usually considered as plagiarized content and it will be usually rejected. Okay, so this is about plagiarism. So next we are moving on to the topic of authors. So who is recognized to be an author? International Committee of Medical Journal Editors என்ன சொல்லுதுன்னா, ஆத்தர்ஷிப்பை நீங்கள் டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு இந்த 4 கிரைட்டீரியாவை வந்து பார்க்கணும். Whether the person has played a part in designing or conducting experiments or processing results. So இந்த person வந்து
இந்த ஸ்டடியை டிசைன் பண்றதுக்கோ இல்ல அதுக்கான எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கோ அந்த ரிசல்ட்டை ப்ராசஸ் பண்றதுலயோ பங்கேற்றிருக்காங்களா? whether they have written or revised the manuscript critically, அந்த வெர்ஷனை வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்களா? இப்போ நீங்க வந்து எழுதுறீங்க, உங்களோட கைடு ஆர் சூப்பர்வைசர் அதை வந்து ஃபுல்லா வந்து கிரிட்டிக்கலா ரிவ்யூ பண்றாரு, அதை வந்து பப்ளிஷ் பண்ணலாம்னு அப்ரூவ் பண்றாரு. அப்புறம் அந்த கண்டென்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் ஒரு அஸ் அன் ஆத்தரா. இந்த 4 கிரைட்டீரியாவும் இருந்துச்சுன்னா தான் அவங்க ஆத்தர். யூஸ்வலா ஃபர்ஸ்ட் ஆத்தர் அப்படிங்கிறவங்க யாருன்னா, யார் அதுல வந்து அதிகமா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூஸ்வலி ஃபர்ஸ்ட் ஆத்தர் வில் பி த ஸ்டூடெண்ட் ஆர் ஹூஸ் ஒர்க் இட் இஸ். Senior author, usually your supervisor, will be at the last position, that is the mentor or the guide position. So he takes responsibility of whatever you have done. Usually the last author will be the corresponding author. Okay, so the junior most will be the first and the senior most will be the last. All others will be in the middle range. அக்னாலஜ்மெண்ட்ஸ்னு சில பேப்பர்ல பார்த்துருப்பீங்க. அப்போ யார் அக்னாலஜ்மெண்ட் செக்ஷன்ல போடலாம்? ஸோ பீப்புள் இந்த கிரைட்டீரியாவில் ஃபிட் ஆகாத மாதிரியான மக்கள் இருப்பாங்க, உங்களோட ஒர்க்கில் ஹெல்ப் பண்ணவங்களாம் இருப்பாங்க. அவங்க ஆத்தர் அப்படிங்கிற கிரைட்டீரியாவில் வரலை அப்படிங்கும்போது நம்ம வந்து அவங்கள அக்னாலஜ் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ குட் கெஸ்டர். யூ ஷுட் அக்னாலஜ் பீப்புள் ஹூ ஹேவ் ஹெல்ப் யூ இன் த ஸ்டடி. ஸோ அது வந்து ஒரு டெக்னிக்கல் ஹெல்ப்பாக இருக்கலாம், ஒரு சின்ன லெவலில் ஒரு டெக்னிக்கல் ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், எழுதுறதுக்கு ஏதாவது ஒரு லாங்குவேஜ் எடிட் அந்த மாதிரி ரைட்டிங் அசிஸ்டன்ஸ் பண்ணியிருக்கலாம், இல்லை டேட்டா அனாலிசிஸ்க்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கலாம், லாங்குவேஜ் எடிட்டிங் பண்ணியிருக்கலாம், ஆர் ஏதாவது ஒரு கெமிக்கல் உங்களுக்கு வந்து பக்கத்து லேப்லேருந்து வாங்கி கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு ஃபண்டிங் கொடுத்துருக்கலாம். இவங்க எல்லாரையும் வந்து நம்ம அதுக்காக ஆத்தராக சேர்க்க முடியாது. அக்னாலஜ்மெண்ட்ஸில் அவங்க எல்லாருக்கும் நம்ம வந்து தேங்க் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் authorship and acknowledgements. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சும்மா ஒரு இன்ட்ரெஸ்டிங் திங். ஒரு பேப்பர்னா நீங்கள் வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பீங்க? யூஸ்வலாக வந்து ஒரு 5 to 10 இருப்பாங்களா ஒரு பேப்பரில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஆத்தர்ஸ். ஸோ இது பாருங்க, இது வந்து ஒரு ஃபிசிக்ஸ் பேப்பர். இதில் நம்பர் ஆஃப் ஆத்தர்ஸ் எவ்வளோ இருப்பாங்க? கேன் யூ கெஸ்? ஒரு நம்பர் சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்க, ஏதோ எவ்வளவு நம்பர் ஆஃப் ஆத்தர்ஸ் இந்த பேப்பர்ல இருப்பாங்கன்னு. இதுல பாத்தீங்கன்னா ஜி ஆட் எட்டால் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ அவர் ஃபர்ஸ்ட் ஆத்தர் வந்து ஜி ஆடு. இவர் அந்த ஆடுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருப்பாங்க? ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தா 9 பேஜ்ல அந்த பேப்பர் முடிஞ்சிருது. இவங்க எல்லாரும் ஆத்தர்ஸ். 5154 ஆத்தர்ஸ் இருக்காங்க இந்த பேப்பர்ல. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் ஆஃப் கான்ட்ரிபியூட்டர்ஸ் டு அ சிங்கிள் ரிசர்ச் ஆர்டிகல். ஸோ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா, இவங்க 5154 பேரும் அந்த 4 கிரைட்டீரியாவும் ஃபிட் பண்றாங்கன்னு நம்புவோம். இந்த பேப்பர்ல 9 பேஜுக்கு தான் வந்து அந்த ஆராய்ச்சி கட்டுரை இருக்கு. மிச்சம் எல்லாமே 24 பக்கமும் ஆத்தர்ஸ்க்கான பேர் தான். இது ரொம்ப ரேர். ஸோ ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு வந்து நடுவில் போர் அடிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு ஒரு இது மாதிரி தான் காட்டியிருக்கேன். ஓகே, எப்பவுமே இப்படி நடக்காது. ஸோ யாரையும் மிரட்டி ஆத்தர்ஷிப் வாங்கக்கூடாது. ஸோ யூ ஷுட் ஃபாலோ த ICMJE criteria to decide whether the person is eligible to be an author or acknowledgement. So எப்பவுமே you should always consult all the authors, get the manuscript reviewed by everyone and also get written approval by everyone before submission. இந்த பப்ளிஷ் ஆனதுக்கப்புறம் அவங்க எதுவும் வந்து உங்ககிட்ட ரைஸ் பண்ணக்கூடாது இஷ்யூஸ்ங்கிறதுனால எல்லா ஆத்தர்ஸும் யூ ஷுட் பி ஆன் த சேம் போட். எல்லாருக்கும் வந்து அதை பற்றி நல்லா டிஸ்கஸ் பண்ணி தெரிஞ்சிருக்கணும், என்ன வந்து சப்மிட் ஆகுதுன்னு தெரியணும். ஸோ இது வந்து ஒரு எத்திக்கல் ப்ரொசீஜர். This is about authorship. Next, very, very, very important critical thing is choosing the right scientific journal. Okay, so இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஒர்க் பண்ணிட்டு அந்த ஒர்க்கை வந்து டிராஃப்ட் பண்ணி ஒரு மேனஸ்கிரிப்ட் ஆகி அதில் ஆத்தர்ஸ் யாரெல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாரும் அப்ரூவ் பண்ணி எல்லாம் வந்து அதுக்கப்புறம் கரெக்டான ஜேர்னலில் தான் நம்ம சப்மிட் பண்ணணும். ஸோ
ஸோ ஒரு ஜேர்னல் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்க்கணும்னா, அந்த ஜேர்னலோட எய்ம்ஸ் அண்ட் ஸ்கோப் பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ சித்தா ரிலேட்டட் ஒர்க்கை போடுறீங்க அப்படின்னா, உங்களோட அந்த ஜேர்னலில் உங்களுக்கான ஸ்கோப் இருக்கா, அவன் அதை அக்செப்ட் பண்ணுவானா, இல்லை அவன் வந்து டோட்டலாக ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு கெமிஸ்ட்ரி ஜேர்னலாக இருக்குது, இல்லை ஒரு ஃபிசிக்ஸ் ஜேர்னலாக இருக்குன்னா நமக்கு அந்த ஸ்கோப் இல்லை. ஓகே, ஸோ அதை வந்து செக் பண்ணணும். அப்புறம் ஆடியன்ஸ் யார், இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஜேர்னலா, யாரெல்லாம் இதை படிப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணணும். ஆர்டிக்கல் டைப், இப்போ நீங்கள் வச்சிருக்கிறது வந்து ஒரு ஒரிஜினல் ரிசர்ச் ஆர்டிக்கல், அங்கே அது இருக்கா, அவன் வேற ஏதாவது லிமிட்ஸ் வச்சிருக்கானா, லென்த் எல்லாம் ஏதாவது வச்சிருக்கானா, எல்லாம் நமக்கு ஃபிட் ஆகுதா, ப்ராப்பராக பியர் ரிவ்யூ பண்ணுவாங்களா. பியர் ரிவ்யூ அப்படின்னா என்னன்னா, ஸோ நம்ம சப்மிட் பண்ணுற பேப்பர் வந்து இதே ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சி வைப்பாங்க ரிவ்யூக்கு. அவங்க அதுலேருந்து ஏதாவது வந்து குறைகள் இருந்தால் அதை கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் திருத்திக்குங்க அப்படின்னு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உங்கள் பேப்பரை அக்செப்ட் பண்ணுறதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதான்னு ஜேர்னல் முடிவு எடுக்கும். அந்த பியர் ரிவ்யூ இல்லை அப்படின்னாலே அந்த குவாலிட்டி ஆஃப் ஜேர்னல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். அப்புறம் ப்ரொடக்ஷன் ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக இவங்க பப்ளிகேஷன்ஸ், ஒரு வருஷத்துக்கு எத்தனை இஷ்யூ வருது, ஸோ கண்டினியூஸாக இருக்கா, வேகமாக பப்ளிஷ் பண்ணுவாங்களா, இல்லைனா கிணத்துல போட்ட கல் மாதிரி ரொம்ப நாள் சில பேப்பர்ஸ் போய் ஜேர்னல் ஆஃபீஸில் மாட்டிக்கும். இது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். எப்படி பண்ணுறாங்க, பிரிண்ட் ஒன்லியா இல்லைன்னா வந்து ஆன்லைன்லேயும் இருக்கா, பே பண்ணணுமா, நம்ம ஆத்தர் பே பண்ணணுமா, இல்லை அதை படிக்கிறதுக்கு ரீடர்ஸ் பே பண்ணுவாங்களா, அது எல்லாமே காஸ்ட் ரொம்ப முக்கியம். இப்போல்லாம் வந்து பட்ஜெட் பண்ணும்போதே பப்ளிகேஷனுக்கும் பட்ஜெட் பண்ணிடுறாங்க. ரெப்யூட்டேஷன் ஆஃப் ஜேர்னல் ரொம்ப முக்கியம். இந்த ஜேர்னலும் பப்ளிஷர்லாம் நல்லா வெளியே தெரிஞ்சவங்க தானா, ப்ராப்பரான இது தானா, அதில் இருக்கிற எடிட்டோரியல் போர்டில் இருக்கிறவங்கலாம் நிஜமாவே எக்ஸ்பர்ட்ஸ் தானா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜேர்னலை நல்லா வந்து நீங்கள் நல்லா ஆராய்ஞ்சதுக்கு அப்புறம் தான் அதில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். பப்ளிகேஷன் சார்ஜஸ்ங்கிறது இப்போல்லாம் வந்து ரொம்ப அதிகம். இப்போ நீங்கள் இந்த டேபிளில் இருக்கிற மாதிரி இந்த PNASங்கிற ஜேர்னலில் பப்ளிஷ் பண்ணணும்னா, அதாவது உங்கள் பேப்பர் அக்செப்ட் ஆகிடுச்சுன்னா 3,12,000 ரூபாய் நீங்கள் கட்டணும். ஆர் ரொம்ப கம்மியாக அப்படின்னா இதில் BMC இன்ஃபெக்ஷியஸ் டிசீசஸ்னா 1,70,000 ரூபாய் கட்டணும். இவ்வளோ அதிகமாக நம்ம கொடுத்து கட்டணுமா? ஸோ நம்மக்கிட்ட பட்ஜெட் இருக்குது, நமக்கு சப்போர்ட் இருக்குன்னா இந்த மாதிரியான ஜேர்னல்ஸ்க்கு போகலாம். ஆனால் நிறைய நல்ல ஸ்கோபஸ் இண்டெக்ஸ் ஜேர்னல்ஸ் இந்த மாதிரியான பப்ளிகேஷன் சார்ஜ் இல்லாமல் இருக்குது. இது நான் கலெக்ட் பண்ண சில நம்பர்ஸ், சில பேர் நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நிறைய தேடினீங்கன்னா நிறைய ப்ராப்பரான ஜேர்னல்ஸ் விதவுட் பப்ளிகேஷன் சார்ஜ் கிடைக்கும். அங்கெல்லாம் போய் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நீங்கள் கையில் இருந்து ஒரு பைசா கூட ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஃப்ரீயாக அக்செப்ட் பண்ணுற ஜேர்னல்ஸ்க்கு போயிடுங்க. ஏன்னா ஆஸ் அ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்து இதுக்காக வந்து ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. சூஸிங் த ரைட் ஜேர்னல்னு நான் சொன்னேன். எந்த ஜேர்னலை ரைட்டாக செலக்ட் பண்ணணுங்கிறத விடவும் எந்த மாதிரியான தப்பான ஜேர்னல்களை அவாய்ட் பண்ணணுங்கிறது ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா நிறையா ப்ரெடேட்டர்ஸ் இருக்காங்க. ப்ரெடேட்டர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும்ல, வேட்டையாடி சாப்பிட்றதுங்க. அதே மாதிரி ப்ரெடேட்ரி ஜேர்னல் அப்படின்னு சொல்லி ப்ரெடேட்ரி பப்ளிஷிங்னு சொல்லி புதுசாக ஒரு ட்ரெண்ட் உருவாயிருக்கு. புதுசானா இது ஒரு கடந்த ஒரு 10-20 வருஷமாவே இருக்குது. என்ன பண்றாங்க அப்படின்னா, யாருனாலும் வந்து ஒரு ஜேர்னல் ஆரம்பிச்சிட முடியும், ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருவாங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் ஆரம்பிச்சிருக்கேன், ஒரு ஜேர்னலை பப்ளிஷ் பண்றதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 3,000 rupees கொடுங்க ஒரு ஆர்டிக்கலை பப்ளிஷ் பண்றதுக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம சரியா அந்த ஜேர்னலை பத்தி தெரியாம நம்ம பேப்பர் அங்கே கொண்டு போய் கொடுத்தோம்னா அவங்க உடனே அதை பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வேர்டை PDF கன்வெர்ட் பண்ணி அந்த வெப்சைட்ல போட்டுருவாங்க. ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா, நீங்க பண்ண ஒர்க் வந்து இட் கோஸ் டவுன் த ட்ரெயின், வேஸ்ட்டாக அவங்ககிட்ட கொடுக்குறீங்க. அந்த ஜேர்னலுக்கு எந்த கிரெடிபிலிட்டி இருக்காது. அவன் வந்து எந்த ஒரு பியர் ரிவ்யூவுமே பண்ண மாட்டான். நீங்கள் என்ன கொடுத்தாலும் அதை அப்படியே கொண்டு போய் போட்டுருவான். ஸோ நீங்கள் அதுக்கப்புறம் அதை யாருமே படிக்க மாட்டாங்க. ஏன்னா அது ஜேர்னலுக்கு கிரெடிபிலிட்டியே கிடையாது. அதனால ப்ரெடேட்டரி ஜேர்னல்ஸ்லேருந்து 100 அடி தள்ளி இருங்க. பட் எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அது ப்ரெடேட்டரி ஜேர்னலா இல்லையான்னு அப்படின்னா, அதுக்கு நான் சில டிப்ஸ் தரேன். இந்த வெப்சைட் இருக்குது bealslist.netன்னு. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு நினைக்கிற ஜேர்னலை டைப் பண்ணி அந்த ஜேர்னல் அதில் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்க. அதில் இருக்குது அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்கோப் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ப்ரெடேட்டரி ஜேர்னல்ஸ் வைடாக வச்சுருப்பாங்க. நீங்கள் பயாலஜியில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுவான், கெமிஸ்ட்ரியில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுவான், கம்ப்யூட்டர் சயின்ஸில் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுவான், ஏரோநாட்டிக்கல்ஸ் கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு தேவை பணம். என்ன கொடுத்தாலும் உள்ளே போட்டுருவான். ஸ்கோப்பை பார்த்தீங்கனாலே வைடாக வச்சுருப்பான். உள்ளே இந்த ரேண்டமாக நீங்கள் கண்டென்ட்ஸ் பேஜ் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்டான பேப்பர்ஸும் இருக்கும்.
அப்படின்னா அவனுக்கு அங்கே குவாலிட்டி முக்கியம் இல்லை, குவான்டிட்டி தான் முக்கியம். ஒரு பேப்பருக்கு இவ்வளவுன்னு சொல்லி அவன் கல்லா கட்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். ரேபிட் பப்ளிகேஷன், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேட் சப்மிட்டட் ஒரு டேட் இருக்கும், அடுத்து ஒரு வாரம் இல்லை 2 வாரத்துக்குள்ள டேட் பப்ளிஷ்டுன்னு இருக்கும். எந்த ஒரு கிரெடிபிள் ஜேர்னலுமே அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா பியர் ரிவ்யூ ப்ராசஸ்ங்கிறது டைம் எடுக்கிற ஒரு ப்ராசஸ், மினிமம் 2 months ஆகும். ரேப்பிடாக பண்ணுறாங்க அப்படின்னாலே அங்கே குவாலிட்டி இல்லைங்கிறதுக்கு நீங்கள் சுதாரிச்சிடணும். ஜேர்னல் வந்து ப்ராப்பராக இண்டெக்ஸ் ஆகிருக்காது, ஸ்கோப்பஸ் இண்டெக்ஸ்டாக இருக்காது, அந்த மாதிரியான ப்ராப்பரான ஒரு சொசைட்டிஸ்குள்ளே அது உள்ளே போக முடியாது, இண்டெக்ஸிங் டேட்டா பேசஸ்க்குள்ளே. இமெயில்ஸ் அனுப்பிச்சு கூப்பிடுவாங்க, நிறைய இமெயில்ஸ் வரும், நீங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஃபீல்டில் நிறையா பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்தோம். அப்படி உங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சு கூப்பிட்றான் அப்படின்னாலே அது ப்ராபப்ளி எ ப்ரெடேட்டரி ஜேர்னல். ஸோ இது வந்து உங்களுக்கு முக்கியமான ஒரு இன்னைக்கு வெபினாரோட டேக் ஹோம் மெசேஜ். ஆல்வேஸ் அவாய்ட் ப்ரெடேட்டரி ஜேர்னல்ஸ். see to that you publish in a very reputed proper journals so that நீங்கள் பண்ண ஒர்க்கு ப்ராப்பரான சயின்டிஸ்ட்டை போய் சேரும், அது ப்ராப்பராக அப்போ தான் சைட் பண்ணப்படும், அதுதான் உங்களுக்கான கிரெடிட். அப்படி இல்லைன்னா கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துகிட்டு போய் குப்பையில் போடுற மாதிரி. ஓகே, ஸோ திஸ் இஸ் யுவர் டேக் ஹோம் மெசேஜ் ஃபார் டுடே. ஸோ இந்த கிராஃப் வந்து என்ன காட்டுது அப்படின்னா எந்தெந்த கண்ட்ரீஸில் அதிகமாக பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ப்ரெடேட்டரி ஜேர்னல்ஸில் அப்படின்னு. இது ஒரு 2018 வந்த ஒரு பேப்பர். ரொம்ப இதில் வந்து வருத்தப்படக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா அதிகமான பப்ளிகேஷன்ஸ் இன் ப்ரெடேட்டரி ஜேர்னல்ஸ் நடந்திருக்குது. இது வந்து நம்ம ஆத்தர்ஸ் வந்து தெரியாமல் பண்ணுற தவறு. அது ப்ரெடேட்டரி ஜேர்னல்னு தெரியாமல் போட்டுறாங்க, இல்லை ப்ரெஷர் அதிகமாக போட்டால் தான் நமக்கு ப்ரமோஷன் அந்த மாதிரி இதில் போட்டுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம இதுக்கப்புறமாவது முழிச்சுக்கிட்டு அவாய்ட் பண்ணணும். ஓகே, ஸோ கெட்டிங் அ பேப்பர் அக்செப்டட் looks like it is very tough, but if you follow all these tips, if you have a very good grammar checking, good plagiarism checking, everything, you can easily get your paper accepted. Okay, all the best and thank you. Nandri. Thank you, sir. Thank you. Thank you. Thank you, sir. Thank you, sir. Thank you, sir. Students, any Any questions you can ask.